இது பார்ட் 4. செம்பருத்தி செடி நம்ம பூ பூக்கிற டயத்தில் நல்லா வளர்த்துக்கலாம். பூ பூக்காத டயத்தில் நம்ம வெட்டி விட்டுருங்க. அடுத்து தளைஞ்சு வர்றது நிறையா வரும். இப்போ இன்னும் நிறையா பூ பூக்கும். இப்போ இங்கே ஒரு மாங்கன்று இருக்குது, அது தானாக முளைச்சது. இந்த எலுமிச்சைக்கன்று நாங்கள் நட்டு வச்சோம். 3 வருஷம் கழித்து காய் காமிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 தான் காய்ச்சிருக்கு. இதுவும் எலுமிச்சைக்கன்று தான், இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இங்கே பாருங்கள், வாழை மரம்லாம் இருக்குது. இதை சுற்றியே வாழை மரம் தான் இருக்குது. இது சக்கரவள்ளி கிழங்கு நட்டுருக்கோம். இதுலேருந்து ஒரு சின்ன கிழங்கு எடுத்தோம். பாருங்கள், வேராக போயிருக்கா. இந்த வேர் நடுவில் எங்கே நட்டு வச்சோமோ அந்த இடத்துல தான் கிழங்கு வைக்கும். நாங்கள் இங்கேருந்து ஒரு கிழங்கு எடுத்துட்டோம். நீங்கள் எதனா நட்டு வச்சு பாருங்கள், வளரும். இன்னொரு அன்னாச்சி பழம் நட்டு வச்சுருக்கோம். இது இன்னும் வளரவே இல்லை, அப்படியே இருக்குது. இன்னொரு தேங்காய் நட்டு வச்சது 1 மட்டும் வளர்ந்துருக்கு, மீதி 3 வளரலை. இது என்ன காரணம்ன்ட்டு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.